எல்லா விதிகளும் ஒரே நாள்ல உடைக்கப்பட்டா என்னாகும்? நாம இப்ப பார்க்க போறது ஸ்டீல் ஆர்மர் ஷெல்டர்ல நடந்த ஹான்சன் சம்பவத்தோட ஒரு முழுமையான அலசல். ஒரு தனி நபர் எப்படி ஒரு முழு அதிகார அமைப்பையே தலைகீழா புரட்டி போட்டாருங்கிறத பத்தி தான் இந்த பகுப்பாய்வு. இந்த கதை நடக்கிற இடம் ஸ்டீல் ஆர்மர் ஷெல்டரோட நுழைவாயில். இங்கதான் ஒரு சாதாரணமா ஆரம்பிச்ச மோதல் அந்த இடத்தோட அதிகார சமநிலையையே ஆட்டம் காண வச்ச ஒரு பெரிய சம்பவமா மாறுச்சு. இந்த சம்பவம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுக்க முதல்ல அங்க நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டீல் ஆர்மர் ஷெல்டர் ஒரு ரொம்ப கடுமையான, அசைக்கவே முடியாத அதிகார படிநிலையோடு இயங்கிட்டு இருந்துச்சு. இந்த அதிகார கட்டமைப்பை பாருங்களேன். லுவோ தியான்யாங் மாதிரி மேல்தட்டு வர்க்கத்தினர் உச்சியில இருக்கிறாங்க. ஆனா நம்ம கதையோட ஹீரோ ஹான்சன் இந்த சமுதாயத்தோட ஏகப்பட்ட கடைசி இடத்துல ஒரு ஒதுக்கப்பட்டவரா இருந்தாரு. ரெக்கார்ட்ஸ் படி ஹான்சனோட விவரம் இதுதான். சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர், சண்ட அனுபவம் எல்லாம் சுத்தமா கிடையாது. சொல்லப்போனா அவரை யாரும் ஒரு பொருட்டாவே மதிக்கல. சுருக்கமா சொல்லணும்னா அங்கிருந்து டேட்டா படி பார்த்தா ஹான்சன் ஒரு அச்சுறுத்தலே கிடையாது. அவர் எந்த சண்டையில ஜெயிக்கிறதுக்குமான வாய்ப்பு 1% குறைவாதான் இருந்துச்சு. அதாவது சான்ஸே இல்லைன்னு சொல்லிடலாம். சரி, இப்போ அந்த அமைதியை குலைச்ச அந்த சம்பவத்துக்கு வருவோம். இது ஒரு சாதாரண சண்டை இல்ல. ஒருத்தர பொது இடத்துல அசிங்கப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மோதல். இந்த தாக்குதலை ஆரம்பிச்சது லியூ ஃபெங். இவரு ஹான்சனை விட உடம்புல ரொம்ப வலுவானவர். அது மட்டுமல்லாம ரொம்ப விலை உயர்ந்த ஆயுதம் வச்சிருந்த ஒரு அமலாக்குப்பவர். லியூ ஃபெங்கோட வார்த்தைகளே அவரோட நோக்கத்தை ரொம்ப தெளிவா காட்டுது இல்லையா? இது அவரோட பலத்தை காட்டுறதுக்கான சண்டை இல்ல, ஹான்சனை எல்லார் முன்னாடியும் கேவலப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி. ஆனா இந்த சண்டை எப்படி நடந்துச்சுன்னு பாருங்க. எல்லாரும் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா ஹான்சன் வெறும் 3 ஸ்டெப்ல தன்னை விட பலமான எதிரியை ரொம்ப ஈஸியா காலி பண்ணிட்டாரு. தப்பிச்சாரு, தட்டி விட்டாரு, ஆயுதத்தை பிடுங்கி முடக்கிட்டாரு. அவ்வளவுதான். இந்த வெற்றியோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு பெரிய சொத்து பரிமாற்றம். தோத்து போன லியூ ஃபெங்கோட அந்த விலை மதிப்பில்லாத வாழ சண்டையோட விதிப்படி ஹான்சன் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாரு. ஒரு சாதாரண ஆள் ஜெயிச்சத அந்த அதிகார வர்க்கத்தால ஏத்துக்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத நிகழ்வுக்கு அவங்களோட பதில் என்னவா இருந்துச்சு? இன்னும் பெரிய படையோட திருப்பி தாக்குறது தான். இந்த சார்ட் பார்த்தா உங்களுக்கே புரியும் அச்சுறுத்தல் எந்த அளவுக்கு அதிகரிச்சதுன்னு. இப்போ களத்துல இறங்குறது லுவோ தியான்யாங், மேல்தட்டு வர்க்கத்தோட உச்சியில இருக்கிறவர். இந்த அமைப்புக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்க அவரே நேர்ல வராரு. பாருங்க, இந்த மோதல் ஆரம்பிச்சது அசிங்கப்படுத்துறதுல, ஆனா இப்ப அது கொலை செய்யற அளவுக்கு வந்து நிக்குது. லுவோ தியான்யாங்கோட நோக்கம் ரொம்ப தெளிவு. ஹான்சன் உயிரோட இருக்கவே கூடாது. இங்கேதான் கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வருது. டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது ஒரு உண்மை தெரிய வருது. ஹான்சன் ஒரு பலவீனமானவர் அப்படிங்கிறது வெறும் நடிப்பு. உண்மையில அவர்கிட்ட ஒரு எலீட் வீரருக்கு சமமான பலம் மறைஞ்சிருக்கு. இனிமே இந்த சண்டை வெறும் உடம்புல யாருக்கு பலம் அதிகங்கிறத பத்தினது இல்ல. இது அதிகார மையங்களையே ஆட்டி பாக்குற ஒரு அரசியல் பிரச்சனையா மாறிடுச்சு. இந்த பதட்டமான சூழ்நிலைய பாருங்க. ஹான்சனோட சக்தி குறைஞ்சிட்டு வந்தாலும் அவர் ஒரு புத்திசாலித்தனமான தந்திரத்தை பயன்படுத்துறாரு. மரண பயத்தை காட்டி ஒரு டாப் கிளாஸ் வீரரையே பணக்கைதியா புடிச்சு வைக்கிறாரு. ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த முட்டுக்கட்டை வன்முறையால முடியல. அதுக்கு பதிலா கிங் ஜுவான்னு இன்னொரு சக்தி வாய்ந்த தலைவரோட அரசியல் தலையீட்டால தான் முடிவுக்கு வருது. ஆனா மக்களோட எதிர்வினை தான் இன்னும் சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஹான்சனோட அந்த அபாரமான திறமைய பத்தி பேசுறதை விட அவருக்கும் கிஞ்சுவானுக்கும் என்ன உறவுன்னு கிசுகிசுக்கிறதுல தான் அவங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. சரி, இப்போ ஹான்சனுக்கு ஒரு புது அடையாளமோ பாதுகாப்பும் கிடைச்சிருக்கு. இந்த புது சக்தியா அவர் எப்படி பயன்படுத்த போறாரு? அதுதான் அடுத்த கட்டம். புல்சாய் பிரிவு ஹான்சன்ன ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்குது. பாதுகாப்பு, வளங்கள், முன்னேற்றம். அதாவது எந்த அமைப்புக்கு எதிராக அவர் போராடினாரோ அதே அமைப்புல ஒரு முக்கிய பகுதியா மாறத்துக்கான ஒரு வாய்ப்பு. ஆனா ஹான்சன் எடுத்த இறுதி முடிவுதான் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது. அவர் அந்த அமைப்போட பாதுகாப்பை முழுசா நிராகரிச்சுட்டு யாருடைய உதவியும் இல்லாம தனக்கான ஒரு சொந்த பாதையை உருவாக்குறாரு. இதோட விளைவு சென்னோட அதிகாரப்பூர்வ மதிப்பீடு தலைகீழா மாறிடுச்சு. குறைந்த அச்சுறுத்தல்னு நினைச்ச ஒருத்தரை இப்போ கணிக்கவே முடியாத அதிக ஆபத்துள்ள ஒரு நபரா பாக்குறாங்க. ஆக இந்த முழு சம்பவத்திலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய 3 முக்கியமான பாடங்கள் இருக்கு. 1, யாரையும் தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது. 2, சில சமயம் டேட்டா கூட நம்மளை ஏமாத்தலாம். 3, எப்பவும் விதிகளுக்கு கட்டுப்பட்டு அடிமையா இல்லாம நமக்கான ஒரு புது வழியை உருவாக்குறது சாத்தியம்தான். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு போறேன். ஒரு சங்கிலியோட பலவீனமான கண்ணுன்னு நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் உண்மையிலேயே அதோட பலமான கண்ணியா